வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தின் 38 மக்களவை 18 சட்டமன்ற தொகுதிகளில் அமைதியான விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. காலை 9 மணி நிலவரப்படி 14 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையம் தொடக்கப்பள்ளியில் வாக்களித்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பொதுமக்களுடன் வரிசையில் காத்து நின்று ஜனநாயக கடமை ஆற்றினார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு செய்தார் திமுக தலைவர் ஸ்டாலின். ஆளும் கட்சியின் கூட்டணியின் பணபலத்தையும் மீறி மக்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்பார்கள் என நம்பிக்கை. வாக்குச்சாவடிகளில் நெடுநேரம் காத்து நின்ற அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகர்கள் மக்களோடு மக்களாக நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். பன்னிரண்டு மாநிலங்களின் 95 மக்களவை தொகுதிகளில் இரண்டாம் கட்ட தேர்தல் விறுவிறுப்பு. அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்று வாக்களிப்பு. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்களித்தார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் பொதுமக்களுடன் வரிசையில் நின்று தமது வாக்கை பதிவு செய்தார். தமிழக அமைச்சர் வேலுமணி கோவை சுகுணாபுரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அம்மாவுடைய அரசு இங்கே செய்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்களும் அம்மாவுடைய திட்டங்களையும் அதே போல் மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் செய்கிறார். ஆகவே எங்களது வெற்றி கூட்டணி. நம்ம நிறைய பேர் முதியவர்கள், பெண்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இந்த எலெக்ஷனில் நீ அடுத்த எலெக்ஷன் நல்லாவே அவங்களுக்கு யூஸாக இருக்கும். இதுலேயே அவங்களுக்கு நல்லா பார்த்து புரிஞ்சுக்குது எல்லாமே. தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் வாக்களித்தனர். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று தமது வாக்கை பதிவு செய்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் சென்னை தேனாம்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், ஆளும் கட்சி கூட்டணியின் பணபலத்தையும் மீறி மக்கள் ஜனநாயகத்தை காப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஒட்டுமொத்த வாக்காளர்களும் தங்களுடைய வாக்கினை பதிவு செஞ்சு ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய வாக்கு நிச்சயமாக அமைந்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே ஒவ்வொருவரும் தவறாமல் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய என்னுடைய பணிவான வேண்டுகோளை வாக்காளர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அரக்கோணம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட காட்பாடி காந்தி நகரில் குடியிருந்து வரும் துரைமுருகன் அங்கு டான் பாஸ்கோ பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். இதுவரையில் தேர்தல் காலங்களில் எதிர்கட்சியின் மீது இப்படி வருமான வரித்துறையை கட்டவிழ்த்துவிட்டு வேட்டையாடி இருக்கிறேன். இந்தியாவில் இதுதான் முதல் முறை. ஆக நிர்வாகம், நீதிமன்றம், சட்டமன்றம் இது மூன்றும் தனித்தனியாக இயங்க வேண்டும் என்பது இந்தியாவின் அரசியல் சட்டத்தினுடைய. இந்த மூன்றையும் கெடுத்தல் மட்டுமல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய சில நிர்வாகங்களையும் அரசியலுடைய கையில், ஆளுங்கட்சியுடைய கையை கொண்டு வந்து எதிர்கட்சிகளை அடக்குவது என்பது அது சர்வாதிகார போக்குக்கு முதல் காரணமாக அமைகிறது என்பது என்னுடைய கருத்து. குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவிந்தபாளையத்தில் தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி தமது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் சேலம் தாதாகாப்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசை நின்று வாக்களித்தார். தமிழகத்தில் 38 மக்களவை தொகுதிகளுக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நடைபெறும் தேர்தலில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர்.
தமிழகத்தில் வேலூர் தவிர்த்த 38 மக்களவை தொகுதிகளுக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மக்கள் காலையிலேயே ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிக்கு சென்று வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சிவகங்கை மாவட்டம் கண்டனூரில் பெத்தாள் ஆட்சிப்பள்ளி வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்திய நாட்டிலேயும் தமிழ்நாட்டிலேயும் நாம் விரும்புகின்ற மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசுகள் அமைவதற்காக நான் வாக்களித்திருக்கிறேன். அதைப் போல தமிழ்நாட்டு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும். 1971, 1980, 1996, 1998, 2004, 2009 ஆகிய 6 முறை இந்த கூட்டணி அமைந்து நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த 7வது முறையும் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்களித்தார். நடிகர் அஜித்குமாரும் அவரது மனைவி ஷாலினியும் திருவான்மியூரில் அரசு தொடக்கப்பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். நடிகையும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளருமான குஷ்பு பட்டினம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று தமது வாக்கை பதிவு செய்தார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய குஷ்பு அனைவரும் வாக்களித்தால் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும் என தெரிவித்தார். ஏன்னா இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக நம்ம இந்த வாக்களிக்கிறோம். எந்த அளவுக்கு ஒரு அரசாங்கத்தை நம்ம பார்த்து விரல் நீட்டி கேள்வி கேட்கிறோம். இந்த விரல் நீட்டினா போதும், இந்த விரல்ல இந்த இங்க் பட்டா போதும், உங்களுடைய டெமோக்ராட்டிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்க பயன்படுத்தினா போதும். நாளைக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்க தப்பு செஞ்சா அவங்க கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமைகள் இருக்கும். ஆனா உங்க விரல்ல இந்த இங்க் இல்லைன்னா, நீங்க வாக்களிக்கலைன்னா நிச்சயமாக கேள்வி கேட்கிற எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. ஸோ கோ அவுட், vote. தயவு செஞ்சு வாக்களிங்க. எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறீங்க அது உங்க இஷ்டம், ஆனா வாக்களிங்க. தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தலைவர்களும் பொதுமக்களும் வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று அமைதியாக வாக்களித்தனர். தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சாலை கிராமத்தில் உள்ள காவேரி உயர்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டில் நிலையான நல்லாட்சி அமைய அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வாக்காளர் திருப்பி 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 ஓட்டிங் மிஷின் தவறாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இங்க போட்டவுடன் அங்க தெரியுது. ஸோ இது வாக்கு எந்திரத்தை தவறாக சொல்லிக் கொண்டவர்களுக்கு இன்றைய தேர்தல் முறை ஒரு பதிலாக இருக்கும் என்பது எனது கருத்து. பண நடமாட்டம் ஒரு தொகுதி மக்களை வாக்களிக்க முடியாமல் செய்திருக்கிறது என்றால் இது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. வருங்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கக்கூடாது என்பது எனது கருத்தாக இருக்கிறது. நான் தூத்துக்குடி சென்று கொண்டிருக்கிறேன். உங்களது வாழ்த்துக்களோடு. நடிகர் விஜய் நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் நீண்ட வரிசையில் காத்து நின்று தமது வாக்கை பதிவு செய்தார். சென்னை மாநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் பொதுமக்களுடன் நீண்ட வரிசையில் காத்து நின்று தமது வாக்கை பதிவு செய்தார். நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவருமான கமல்ஹாசன் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் பொதுமக்களுடன் வரிசையில் நெடுநேரம் காத்து நின்று வாக்களித்தார். அவருடன் அவரது மகள் சுருதிஹாசனும் வரிசையில் நின்று வாக்களித்தார். தென்சென்னை மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் பட்டினம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஜனநாயக மக்களை மட்டுமே அதிமுக சார்ந்திருப்பதாகவும் திமுகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இணைந்துதான் பணப்பட்டுவாடா செய்ததாகவும் குறிப்பிட்டார். நீங்க ஜேர்னலிசம் நம்ம என்டையர் டிவி மீடியா இருக்கீங்க, போய் விசாரிச்சு பாருங்க யாரு கொடுத்தாங்க. நாங்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். 100% ஜனநாயகம் படி நம்ம தேர்தல் எப்படி சந்திக்கணுமோ அந்த வகையில் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனால் திமுகவும் டிடிவி பொறுத்தவரையில் எப்படியாவது வாக்குகள் வாங்க வேண்டும், அதுக்காக பண விநியோகம் பண்ணுறாங்க. நீங்களே போய் விசாரிச்சு பாருங்க, ஊரு குப்பத்தில் போய் விசாரிச்சு பாருங்க, திருவாமூர் குப்பத்தில் போய் விசாரிச்சு பாருங்க. 100% கொடுக்க வேண்டும், பணம் கொடுக்க வேண்டும் என்ற முனைப்புடன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மக்களுக்கெல்லாம் தெரியும் இதெல்லாம் ஊழல் மூலமாக சம்பாதிச்சிருக்கக்கூடிய பணம். எனவே எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். நாட்டின் 12 மாநிலங்களில் 95 மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெறும் 2ஆம் கட்ட தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மத்திய அமைச்சர்கள், மாநில ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் காலையிலேயே வாக்கை பதிவு செய்தனர்.
நாட்டின் 12 மாநிலங்களில் 95 மக்களவை தொகுதிகளுக்கும் காலியாக உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலையில் இருந்தே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று தங்கள் வாக்கை பதிவு செய்து வருகின்றனர். அரசியல் தலைவர்களும் தங்கள் ஜனநாயக கடமையை தவறாது ஆற்றி வருகின்றனர். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெங்களூரு ஜெயநகரில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். மணிப்பூர் மாநில ஆளுநர் நஜ்மா ஹெப்துல்லா இம்பாலில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி சுகாதாரத்துறை அலுவலகத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் பொதுமக்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி காலையிலேயே தமது வாக்கை பதிவு செய்தார். கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி பெங்களூரு ராமநகரத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். உத்தரப்பிரதேச மதுராவில் பாஜக வேட்பாளரும் நடிகையுமான ஹேமமாலினி வாக்களித்தார். மத்திய அமைச்சரும் சுல்தான்பூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளருமான மேனகா காந்தி தமது வீட்டு அருகிலுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். முன்னாள் பிரதமரும் மதசார்பர் ஜனதள தலைவருமான தேவகவுடா கர்நாடக மாநிலம் ஹசன் தொகுதியில் தமது மனைவியுடன் வந்து வாக்கை பதிவு செய்தார். திமுக பொதுச் செயலர் க. அன்பழகன் சென்னை அண்ணா நகரில் உள்ள வாக்குச்சாவடிக்கு சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி வந்து தமது வாக்கை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். முதுமை, நோய்வாய்ப்பற்றுள்ள நிலை ஆகியவற்றையும் தாண்டி மூத்த அரசியல்வாதியான அன்பழகன் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த், பொருளாளர் பிரேமலதா, அவர்களின் மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகியோர் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தனர். வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா அதிமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வாக்குச்சாவடியில நல்லபடியாக சீராக அமைச்சிருக்காங்க. நல்ல ஈஸியா இருந்தது ஓட்டு போடுறதுக்கு. நல்லபடியாக தேர்தல் கமிஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் நடக்குது. எல்லா இடத்துலையும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதற்கு தேர்தல் கமிஷனுக்கு நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு சில இடங்கள்ல மட்டும் வாக்கு பெட்டி சரியா ஒர்க் பண்ணலன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு. அதை துரித நடவடிக்கையோட அந்த பணிகளை செய்துகிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எங்க கூட்டணி அமோகமாக மக்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருப்பதாக செய்தி. நிச்சயமாக நாளை நமதே 40 நமதே என்று சொல்லக்கூடிய அளவு 40 தொகுதிகளையும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாமல் 18 இடைத்தேர்தல்களிலும் நிச்சயமாக எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்பதை பெருமையோடும் உறுதியோடும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணகிரியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கு இயந்திரம் பழுதானதால் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி தொகுதிக்குட்பட்ட கோட்டப்பட்டி கிராமத்தில் 3வது வார்டில் உள்ள வாக்குச்சாவடியில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிக்க ஆர்வமுடன் தயாராகினர். ஆனால் வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே மின்னணு வாக்கு இயந்திரம் பழுதானதால் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரம் சரி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதேபோன்று திருவள்ளூர் தொகுதிக்குட்பட்ட திருத்தணி நகராட்சியில் 10வது வார்டில் 313 மற்றும் 314 வாக்குச்சாவடி மையங்களில் மின்னணு வாக்கு இயந்திரம் பழுதானது. இதனால் வாக்குப்பதிவு தாமதமாக தொடங்கியது. பொதுமக்கள் வாக்களிக்க முடியாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மக்களவைத் தேர்தலில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கோவை மக்களவைத் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் PR நடராஜன் அரசினர் மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு தமது குடும்பத்தோடு வந்து வாக்களித்தார். இதேபோல் தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சம்பத்குமார் தனது சொந்த கிராமமான பொய்யாப்பட்டியில் வாக்கினை பதிவு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் வாக்குச்சாவடியில் அதிமுக வேட்பாளர் KP முனுசாமி நீண்ட வரிசையில் நின்று தமது வாக்கை பதிவு செய்தார். இதேபோல் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மகேந்திரன் வாக்களித்தார். அவரது சொந்த ஊரான மூங்கில் தொழுவு என்ற கிராமத்தில் ஓட்டு போட்டார். நடிகரும் இயக்குநருமான ரமேஷ் கண்ணா அவர்களின் வாக்கு சென்னை சாலிகிராமம் தசரதாபுரம் கரியப்பா பள்ளியில் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வருத்தம் தெரிவித்து வீடியோ ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். நான் இன்னைக்கு நாகர்கோவில் பட்டிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். அதனால என்ன பண்ண, காலைல 6 மணிக்கு போய் நின்னேன். 6 மணிக்கு வந்து 7 மணி வரைக்கும் நிக்க வச்சாங்க. இல்லைங்களா, 7 மணி ஆரம்பிப்பான்னு சொன்னாங்க. மிஷினை செக் பண்ண எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் லிஸ்ட்டை பார்த்துட்டு உங்க பேர் லிஸ்ட் இல்லை சார். நான் லிஸ்ட்ல இல்லைன்னா
ஓட்டர் ஐடி இருக்குல்ல என் கையில ஓட்டர் ஐடி இருக்குல்ல, நான் போடலாம்ல. அதை எப்படி சார் நாங்க போட சொல்ல முடியாது சார். பூத்துல ஸ்லிப் வாங்கினோம்னா பூத் ஸ்லிப் நீ கொடுக்கலான்னு நீங்க தான் ஆர்டர் போடுறீங்க. அப்புறம் நீங்க எங்களுக்கு கொடுக்கவும் இல்லை, நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஆபீசர் ஃபோன் பண்ணா போட்டு நீங்க வெயிட் பண்ண முடியாது, நான் ஊருக்கு போறோம், இல்லைன்னா வெயிட் பண்ணி போட்டு கூட போட்டு வரலாம். வெயிட் பண்ண என்ன பண்ணுவாங்க, ஆபீசர் ரெஸ்பான்ஸ் இல்லைங்க, யாருமே கிடையாது. அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான் மேட்ரு. யாரும் வந்தா என்ன செத்தா என்னன்ற மாதிரி இருக்கு. தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களித்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் தினகரன் சென்னை அடையாறில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். 40% மேலே வாங்கணும் நிறைய பேர் சொல்கிறாங்களே, அந்த ஆளுங்கட்சி அவ்வளோ 40% மேலே வாட்டு வாங்கி ஜெயிக்க போகிற கட்சி எதுக்கு 18 இடைத்தேர்தலையும் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்கணும்? எதுக்கு பார்லிமெண்ட் தொகுதியிலலாம் 1000 ரூபா 500 ரூபான்னு கொடுக்கணும்? இன்னொன்று அவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு இதில் ஜெயிக்க மாட்டோம்னு தெரியாது. இதுதான் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரியும். பிஜேபிக்கு யாராவது தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாங்களா? தமிழ்நாட்டை அழிக்க பார்க்குறாங்க. அதுமாதிரி அதிமுக அவங்களுக்கு கைத்தடி மாதிரி இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து அம்மா என்ன திட்டங்களெல்லாம் இங்கே அலோவ் பண்ணலையா அதெல்லாம் அலோவ் பண்ணுறாரு. நடிகர் டி ராஜேந்தர் தியாகராய நகர் ஹிந்தி பிரச்சார சபாவில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். நாகையில் பல்வேறு மையங்களில் மின்னணு வாக்கு இயந்திரம் பழுதானதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். நாகை மக்களவை தொகுதி 151வது வாக்குச்சாவடி மையத்தில் மின்னணு வாக்கு இயந்திரம் பழுதானதால் பொதுமக்கள் வாக்களிக்க முடியாமல் அவதிக்குள்ளாகினர். இதனால் வாக்குப்பதிவு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இதேபோன்று வேதாரண்யம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கு இயந்திரம் பழுதானது. இதனால் வாக்களிக்க வந்த அமைச்சர் OS மணியன் நீண்ட நேரம் காத்திருந்தார். அதன்பின் வாக்கு இயந்திரம் சரி செய்யப்பட்டதை அடுத்து அமைச்சர் வாக்களித்தார். இதேபோன்று நாகையில் 35வது வார்டில் உள்ள 178வது வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு பழுது காரணமாக வாக்குப்பதிவு தொடங்கியதில் காலதாமதம் ஏற்பட்டது. 129வது வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் பொத்தானை அழுத்தியதும் வாக்கு இயந்திரத்தில் லைட் எரியாததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பல்வேறு இடங்களில் வாக்கு இயந்திரம் சரிவர இயங்காததால் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாராளுமன்ற தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது ஒரு சில இடங்களில் வாக்கு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. அரக்கோணத்தில் உள்ள காட்பாடி, சேன்பாக்கம் போன்ற இடங்களில் வாக்கு இயந்திர கோளாறால் வாக்குப்பதிவு துவங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்பாடி, சேன்பாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக துவங்கியது. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். காட்பாடியில் இளம் வாக்காளர் மாணவி வைதேகி முதலாக வாக்களிப்பதை மாவட்ட ஆட்சியர் ராமன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். ஆனால் ஆட்சியரின் முன்னிலையில் மாணவி வாக்களிக்க முயன்ற போது வாக்கு எந்திரம் பழுதானதால் வாக்குப்பதிவில் தாமதம் ஏற்பட்டது. வாக்கு எந்திரத்தை சரி செய்யும் முயற்சியில் பொறியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் வாக்குப்பதிவு தொடங்கியதையடுத்து பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். பெண் குழந்தைகளுடன் வரிசையில் நின்று வாக்களிக்கின்றனர். தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள 16 அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்றை கொண்டு வந்து வாக்களிக்கலாம். வாக்குப்பதிவின் போது பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இதேபோன்று நெல்லை தொகுதியில் திமுக வேட்பாளர் ஞானதிரவியம் அவரது சொந்த ஊரான மார்த்தாண்டம் பகுதியில் வரிசையில் நின்று வாக்களித்தார். இதேபோன்று ராமநாதபுரம் தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தனது சொந்த ஊரான பாளையங்கோட்டையில் மனைவுடன் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். நெல்லை கரிசல்பட்டியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் வாக்கு இயந்திரம் பழுதானதால் அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் நீண்ட வரிசையில் காத்திருந்து தமது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள ஹிந்தி பிரச்சார சபாவில் முதல் முறையாக வாக்குப்பதிவு செய்த மாணவி தீப்தா 18 வயது நிரம்பிய அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை என்று குறிப்பிட்ட அவர் முதல் முறை ஓட்டு போட்டது மிகவும் பெருமையாக உள்ளதாகவும் கூறினார். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் வோட்டிங். ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. ஸோ கண்டிப்பா whoever is eligible to vote கண்டிப்பா ஓட் போட்டே ஆகணும். இதான் எங்களோட ரைட். ஸோ எல்லாரும் வந்தே ஆகணும் ஓட் பண்றதுக்கு. ஸோ எல்லாம் நியூஸ் எல்லாம் படிச்சு நிறைய பேர்கிட்ட பேசி ஒரு டிசிஷனுக்கு வந்தேன். அப்புறம் வந்து ஓட் பண்ணேன். சில இடங்களில் வாக்கு இயந்திரம் கோளாறு ஏற்பட்டாலும் அதனை உடனே சரி செய்யப்பட்டு வருவதாகவும் வாக்குப்படும் செயலி சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டுள்ளார். சென்னை அடுத்த மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட வாக்கு மையத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ
தன்னுடைய வாக்கை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வாக்கு இயந்திரம் சில இடங்களில் கோளாறு ஏற்பட்டாலும் அதனை உடனடியாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் வாக்கு போடும் செயலி சிறப்பாக செயல்படுவதாகவும் குறிப்பிட்டார். வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நமக்கு ஒரு 66,000க்கு மேலே போலிங் பூத் இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 5-6ல அது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அப்பப்போ அங்கே நம்ம ஜோனல் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக அதெல்லாம் நிறைய பூத்ஸ்லேயும் இப்போ ஏதோ நம்ம கையில் இருக்கணும் அந்த மாதிரி ஒன்றும் கட்டாயம் இல்லை. நம்ம வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தாவே போதும். மற்றபடி ஏதோ ஒரு 12 நம்ம அடையாள அட்டையிலேருந்து ஏதோ ஒரு இருந்தால் கூட நம்ம நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் செய்தியாளர் சந்தித்து வரும் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதே வெளியுறவுத்துறை கொள்கை, இதே பாதுகாப்பு கொள்கையை வச்சுட்டு இந்த நாட்டை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தனியார்மய தாராளமய உலகமய சந்தை பொருளாதார கொள்கைக்குல ஜிஎஸ்டி விதிச்சுட்டு அருண்ஜேட்லி நிதியமைச்சர் சொல்றாரு பாருங்க, ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை. இந்த ஒரே சந்தைன்னு இருக்கு பாருங்க, ஒரே நாடு போய் ஒரே வரியும் போய் ஒவ்வொன்றுக்கும் வரி இருக்கு, ஆனா ஒரே சந்தைங்கிறது தான் உண்மை. அப்ப இந்த இடத்துல இந்த பொருளாதார கொள்கையை மாத்தாம நீங்க ஒன்றும் பாதுகாப்புக்கு உங்க நாட்டில் ஒரு ஸ்டேட் அளவு கூட இல்லாத பிரான்ஸ்ல போய் போர் விமானம் வாங்கிட்டு வரீங்க, ரஃபேல், அதுலேயும் ஊழல். அப்ப நீங்க உங்க பாதுகாப்புக்கான கருவியை கூட நீங்க தயாரிச்சுக்க மாட்டீங்க அப்படின்னா அது அந்த மாதிரி இந்த பொருளாதார கொள்கை 2 பேருக்குமே ஒண்ணுதான். இதனால இவரை மாத்தி அவரை மாத்தியும் இந்தியாவை சீக்கிரம் வித்துட்டு கல்லா கட்டுறது யாருங்கிற போட்டி தான் 2 பேருக்கும் நடக்குமே ஒழிய இது சரி வராது. அதனாலதான் நாங்க இந்த அமைப்பை மாத்தணும்னு நினைக்கிறோம். நன்றி சார். மக்கள் விவசாயம் இந்த தேர்தலை ஏற்றுப்பாங்களா? விவசாயி 3 வேளை பதிச்சு சோறு திங்கிற ஒருத்தரும் நன்றி உணர்ச்சியோட விவசாயி நினைச்சு பார்க்கணும்ல. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நேரலை காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகள். மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பட்டினம்பாக்கம் வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர், திமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என குறிப்பிட்டார். மக்கள் முகத்திலே ஒரு மகிழ்ச்சியை எங்களால் உணர முடிகின்றது. எனவே அந்த மகிழ்ச்சி என்ற அடிப்படையில் நிச்சயமாக தமிழ்நாடு 38, புதுவை 1, அதே போன்று 18 சட்டமன்ற தொகுதிகளும் நடைபெற இருக்கின்ற 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையும் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி என்பது ஒரு அமோக வெற்றி பெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு தொகுதிகளில் போட்டியிடும் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்கள் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்கை செலுத்தினர். தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். இன்று இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை, அரசியல் அமைப்பு சட்டத்தை, இந்த நாட்டின் மதசார்பற்ற தன்மையை பாதுகாக்க வேண்டிய தேர்தல். கிட்டத்தட்ட ஆட்சியாளர்களுடைய என்டிஏ உடைய ஒரு கூட்டணி கட்சியை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் மீது குறிவைத்து அவர்கள் தாக்கப்படுவதும், அவர்களை மட்டுமே அச்சுறுத்துவதற்காக ரேட் பண்ணுவதும், மற்ற விதங்கள்ல அவங்க கஷ்டப்படுத்தப்படுவதும் இந்த தேர்தலிலே மிக தெளிவாக வெளிப்படையாக தெரிகிறது. கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் சென்னை சாலி கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். பாஜக தேசிய செயலாளரும் சிவகங்கை மக்களவை தொகுதி வேட்பாளருமான ஹச் ராஜா காரைக்குடியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.